நம்ம எதிர்காலம் நம்ம கையில, ஒண்ணு சேரலாம் வாங்க வாங்க. 2ஆம் தேதி பேரணிக்கு வாங்க, நம்ம சக்தி என்னன்னு காட்டலாம் வாங்க. 2ஆம் தேதி பேரணிக்கு வாங்க, நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க வாங்க. இளைஞர் சக்தி வெல்லும், இளைஞர் சக்தி வெல்லும். வணக்கம் நேயர்களே. திரு சோனம் வாங்கா அவர்களின் உண்ணாவிரதம் இன்று 19வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. திரு சோனம் வாங்கை சமூக ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள், சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள், மாணவர்கள், நாட்டு நலம் விரும்பிகள் அனைவரும் அவருடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடல்நிலை தான் முக்கியம் என்று அனைவரும் வற்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் சோனம் வாங்கா அவர்கள் தளரலைங்க. அதை குறித்து இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. 18வது நாளாக இன்று மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று, ஏதாவது சாப்பிட வேண்டும் என்றும் உங்களிடம் இருந்து ஆயிரக்கணக்கான செய்திகள் வந்துள்ளன. பல பெரியவர்கள் மற்றும் தலைவர்கள் என் மீது உள்ள அன்பினாலும் கோபத்தினாலும் என்னிடம் பேசுகிறார்கள். சிலர் நீதிமன்றத்தில் கூட மேல்முறையீடு செய்து அரசாங்கம் எனக்கு கட்டாயப்படுத்தி உணவளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இதில் 2 விஷயங்கள் உள்ளது. முதலாவதாக, நான் இப்போது சாப்பிட்டாலும் அதனால என்ன மாறிவிடப் போகிறது? மேலும் அரசாங்கத்திற்கு என்ன செய்தி இது சொல்லும்? மக்கள் மீது எந்த பொறுப்பும் காட்ட தேவையில்லை. அவர்கள் உண்ணாவிரதம் இருப்பார்கள், பிறகு அவர்களாவே கலைந்து போய்விடுவார்கள் என்பதுதான் அரசாங்கத்துக்கு இந்த செய்தி சொல்லும். இரண்டாவதாக, நான் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் இறந்து விடுவேன் அப்படிங்கிற நிலையில் இல்லை. எனக்கு பல மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் முடிவுகள் 18 நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகும் சாதாரணமாக உள்ளன. இன்று எனது இசிஜி பரிசோதனையும் செய்யப்பட்டது, அதுவும் மோசமாக இல்லை. எனவே என்னால் இன்னும் பல நாட்களுக்கு உண்ணாவிரதத்தை தொடர முடியும். ஆம், உடலளவில் பலவீனம் உள்ளது, எனது தசைநார்கள் குறைகின்றன, ஆனால் எனது இதயமும் உடலில் முக்கிய உறுப்புகளும் இன்னும் நன்றாகவே இருக்கின்றன. எனவே என்னை உண்ணாவிரதம் கைவிட சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அனைவரும் ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 20 அன்று அரசாங்கத்திற்கு ஒரு தெளிவான செய்தி சொல்லும் வகையில் நீங்கள் அனைவரும் பெருமளவில் திரண்டு வர வேண்டும். அன்றைய தினத்தை அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஒரு அனுபவ கல்விக்கான நாளாக கொண்டாட வேண்டும். ஆம், புதிய கல்விக் கொள்கையின் அன்றைய தினம் மாணவர்கள் அரசியல் அறிவியலில் ஒரு தனித்துவமான பாடத்தை நடைமுறையில் கற்க முடியும். ஆம், இது வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறும். மேலும் மக்களால் ஜனநாயகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை மாணவர்கள் நேரடியாகவே பங்கேற்று அறிந்து கொள்ள முடியும். எனவே ஜூலை 20 அன்று பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து நீங்களும் ஆயிரக்கணக்கில் வாருங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் ஒப்படைப்போம். அப்போதுதான் இந்த விவகாரம் சரியான கைகளுக்கு சென்றுள்ளது என்று நம்பிக்கை எனக்கு ஏற்படும். அந்த பேரணியை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். வரவேற்கத்தக்கது. அதாவது எல்லாருமே உடல்நிலை பாதிக்குது, உங்கள் உயிருக்கு ஆபத்து, அதனால நீங்க உணவரத்தை முடித்து கொள்ளுங்கள் என்றால் அவர் 18 நாள் இருந்தது பிரோஜனம் இல்லாமல் போயிடும். 20ஆம் தேதி பேரணியை வெற்றி பெற செய்யுங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கும் பரிசு என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார்.